நெல்லை ஜங்ஷன் ஷீபா மருத்துவமனையில் மாதந்தோறும் இலவச கல்லீரல் ஸ்கேன் பரிசோதனை முகாம் ஷீபா ஆஸ்பத்திரி நிர்வாக இயக்குனர் எம் முகமது ஷாபி ஆலோசனையின் பேரில் நடந்து வருகிறது. இன்று நடந்த இலவச முகாமில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். டாக்டர்கள் ஷபீக், கந்தசாமி, கீதா மற்றும் மருத்துவ குழுவினர் கல்லீரல் நோயாளிகளுக்கு பரிசோதனை மற்றும் அறிவுரைகளை வழங்கினர். இந்த முகாமில் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளிகள் உடனடியாக மருத்துவர்களை அணுகி மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெறலாம் என ஆஸ்பத்திரி மருத்துவர்கள் தெரிவித்தனர். வணக்கம், நான் டாக்டர் உஷா. ஷிபா மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் யாருமே அவங்களோட உடல்நிலையை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. உடலில் இருக்க முக்கியமான பாகத்தில் கல்லீரலும் ஒன்று. நிறைய பேர் இன்னும் இருக்க உணவு பழக்கத்தினாலையும் மது பழக்கத்தினாலையும் கல்லீரல் பாதிப்படைகிறத பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அது ஆரம்பத்தில் வயிறு வலின்னு சொல்லி சாதாரணமாக மாத்திரை மருந்து வீட்டில் வாங்கி போட்டுட்டு இருக்கிறதுனால பிரச்சனை சரியாக போகிறதில்ல. அதனால் ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப்லாம் பண்ணி உரிய மருந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி முக்கியமாக கல்லீரலுக்கான கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் இன்றைக்கி இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம். இங்கே கல்லீரலுக்கான டெஸ்ட்டு, இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக பார்த்துக்கலாம். அந்த ஸ்கேன் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். கல்லீரல் பாதிப்பு நிறைய இந்த முறையான உணவு பழக்கம் இல்லாதனாலையும் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பாதிப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஜாயின்டிஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த லிவர் டெஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக செக்அப் பண்ணும் போதே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இது தெரியும். அதுலேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது முத்திர ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போது தான் நிறைய பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிக்கானதுக்கப்புறம், ரொம்ப முடியாமல் போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது முழுசான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது பாதிக்கு பாதி தான் அவங்க குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள்கிட்ட அந்த அளவு இல்லைங்க. எல்லாருமே ஒரு வயிறு வலி வரும்போது சாதாரணமாக வயிறு வலி இருக்குது, நம்ம மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த கண்ணு மஞ்சள் ஆகும் போதோ இல்லை வயிறு வீக்கம் வரும்போதோ தான் நம்ம கிட்ட பார்க்குறாங்க.